மின்னல் போல மின்னப் போகும் மீனராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத பலாபலன் உங்களுக்கு மிகுந்த சிறப்பம்சத்தை கொடுக்க போகுது. அது என்றால் மாற்று கருத்து இல்லை. 7.5 சனி தாக்கமும் குறைய போகுது அப்படின்னா நீங்கள் உறுதியாக நம்பித்தான் ஆகணும். ஏனென்றால் சனி வக்ரம் பெறப்போகிறது. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக உங்கள் ராசியில் ராகு பயணித்து கொண்டிருந்து மன நெருக்கடி, மனக்குழப்பங்கள், முடிவெடுப்பதில் சிக்கல் கொடுத்து கொண்டு இருந்தார். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சனி 12இல் இருந்த சனி, அதாவது 7.5 சனி வக்ரம் பெற்றனால இந்த தாக்கம் படிப்படியாக குறைய போகிறது. உங்களுக்கு மன நெருக்கடி, மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். உங்கள் 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு, 3ஆம் ராசி அதிபதியான குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி பணம், அவரே 9ஆம் அதிபதி. அப்போ பொருளாதார விருத்தி தாங்க இங்கே முதல்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் சரியாக அமையலை, தொழிலில் ஒரே குழப்பம், தொழிலில் பிரச்சனை, தொழிலில் விட்டுறலாமா, ஏண்டா ஆரம்பித்தோன்னு வருத்தப்பட்டது இந்த ராசி தாங்க. அது பழைய கதை. பணம் தனம் அப்படின்னு சொல்கிற 2ஆம் அதிபதியும் பணக்காரகனும் சேர்ந்துட்டனால பண வரவு வருகிற மாதம் இது. தொழில் விருத்தி செய்ய சாதகமான சூழ்நிலை உண்டு. அப்போ வேலையில் இருந்த இந்த தொந்தரவுகள் விலகி 10க்குரிய 3இல் பயணிக்கிறார். என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களை சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள், உங்களை பற்றி விஷயங்கள் மற்றவங்க வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது 2ஆம் அதிபதி வாயின்னு சொல்லணும், 3ஆம் அதிபதி தகவல் உங்களை பற்றி நல்ல விதமாக மற்றவங்களுக்கு பயணிக்க போகுது. அதனால் உங்கள் தொழில் வளர்ச்சியே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டடம் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, தங்க நகை சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் வளர்ச்சின்னு சொல்லுவோம். இதில் இந்த டைல்ஸ், தரை கீழே இருக்கிற டைல்ஸாக இருக்கலாம், பூமிக்கு கீழே இருக்கிற பொருட்கள்னு வச்சுக்கோம், பெட்ரோல், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கலாம், கேஸ் சம்மந்தப்பட்டது, டைல்ஸு, செங்கல், சூளை, இந்த மாதிரி விஷயங்கள். பிற பூமிக்கு கீழே விளைகிற காய்கறிகள் சப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகம். ஏன்னா 8ஆம் இடம் தான் பூமிக்கு கீழேன்னு சொல்லணும், 12ஆம் இடம்ங்கிறது தாழ்வான பகுதி. இவங்கெல்லாம் உங்களுக்கு யோகத்தில் வரப்போகிறார். இதில் சார் 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர்பு. நானும் ஒரு சில மீடியாவில் ஒர்க் பண்ணுறோம், கால் சென்டரில் இருக்குது, கம்ப்யூட்டர் துறை இருக்குது, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு தனம் அப்படிங்கிற 2ஆம் அதிபதி வந்திருக்கனால பண கஷ்டம் விலகுது. இதில் போன முதல்ல என்ன நடந்ததுன்னா, சம்பளம் வருது, வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிற பிரச்சனை இந்த ராசிக்கு தான் இருந்தது. சார் வரவு செலவு கணக்கே பார்க்க முடியல, வரவுக்கு மிஞ்சிய செலவு, வெளியே சொன்னால் சம்பளம் ஜாஸ்திங்க, செலவு அதை தாண்டி இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சது. இந்த வருடம் செலவுகள் குறைந்து, ஏன்னா உடல் உபாதைகள் குறைய போகுது, உடல் தொந்தரவுகள் குறைஞ்சிருது, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகுது, குடும்ப நபர்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்த உடல் உபாதையும் விலகி உங்களுக்கு நன்மை தான் பயக்கப் போகிறார். சரி, அப்போ இதில் அடுத்தது வாகன யோகம் வந்திருக்குங்க. சார் வாகனம் சம்மந்தப்பட்டது, வீடு, நிலம், ஃப்ளாட், இது சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. இந்த வருடம் அமையும். அது குறிப்பாக இந்த மாதத்தில் வாய்ப்புகள் தானாக தேடி வரும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு புது வீடு கட்டுற அமைப்பு இருக்கான், இதுக்குண்டான அடிப்படை ஆயத்த பணி இங்கே நடக்கும். ஒரு சிலர் இந்த வீடு இடம்லாம் வச்சுக்கிட்டு, சார் ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் வேறு பக்கம் வந்துட்டோம், பூர்வீக சொத்தை விற்றுட்டு நாங்கள் இப்போ இருக்கிற பக்கம் வாங்கிக்கலாமா? நல்லா கவனிக்கணும், பூர்வீக சொத்துட்டு நாங்கள் இருக்கிற பக்கம் வாங்கலாம்னா வாங்கிக்கலாம் அந்த இடம். இதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு உங்கள் ஜாதகம், உங்கள் தசா புத்தி, லக்ன அமைப்பு, இதையும் வச்சுக்கிட்டு உறுதியாக சொல்லிடலாம். ஆக மொத்தம் ஒரு இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுற யோகம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஒரு சில நபர்கள் வந்து ஆசையை தூண்டுவாங்க, சரியாக கவனித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைக்கு மட்டும் போகக்கூடாது. ராகுங்கிறது நல்லது கொடுப்பாரும் செய்வார்,
சந்திரனோட சேர்ந்து இருக்கிறனால மனக்குழப்பத்தை கொடுத்துரும், உங்களுக்கு அறிவை டக்குன்னு பயன்படுத்த விடாமல் போயிடும். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதுக்கு பதில் நகையாக வாங்கி வைக்கலாம், ஆபரணமாக வாங்கி வைக்கலாம், பேங்க்கில் போட்டு வைக்கலாம். இது மாதிரி சேஃபஸ்ட்டு சைடுக்கு போக வேண்டிய மாதம் இது. வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? வேலை உங்களுக்கு சுபமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி சூரியன் 5இல் பயணித்து கொண்டிருக்கு, 7ஆம் அதிபதியோடு வேறு இருக்குது. இப்போ வேலையில் பெரும் பழு இருக்காது. முன்னாடி போன மாதத்து இருந்த தொந்தரவு, ஒரே வேலை எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டி பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் செஞ்ச வேலைக்கு திருப்பி அதே வேலையை செய்ய சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் விலகிருச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக ரிலாக்ஸாக இருக்கிற விஷயந்தான், ரொம்ப பெரிய தொந்தரவு இல்லை. சரி, அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி சார் வரும்? 7ல் கேது பயணித்து கொண்டு இருக்குது. இந்த ராகு கேது இருக்கிறனால ராகு கேது பரிகாரம் சொல்லுவோம். உங்கள் லக்ன அடிப்படையில் ராகு கேது இல்லைன்னா கூட சேஃப்டிக்கு, ஏன்னா கோச்சாரத்தில் பயணிக்கும் போது அதுவும் எந்த தடையும் கொடுத்துடக்கூடாதுன்னு ராகு கேது பரிகாரம் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு பண்ணிக்கங்க. அது லக்ன அடிப்படையில் தசாபத்தி எப்படி எந்த ஊர் வட்டம்னு எடுக்கணும். சரி, இந்த பரிகாரம் பண்ணிட்டு பார்க்கும்போது திருமணம் கைகூடும். 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறனால தடைப்பட்ட திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிற திருமணம் கைகூடும். மனதுக்கு பிடித்த வரணமயம், 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு, இப்போ மனதுக்கு பிடித்த வரனாகவும் இருக்கும், வேலைக்கு போகிற பெண்ணாகவும் இருக்கும், இதெல்லாம் சுபிச்சமாக இருக்கும். ஒரு சிலருக்கு போன டைம் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்றுச்சு இல்லையா, அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி தடைப்பட்டதுக்கு இன்னும் வேகமாக வேலை செய்யும். ஏன்னா கேது தடுத்துட்ருக்குது, இன்னும் வேகமாக வேலை செஞ்சு திருமணம் சுபிச்சம் வந்துடும். கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறப்புக்கு காலகட்டங்க. குழந்தைக்கு தள்ளி போடக்கூடாது இந்த ராசி அமைப்பு படி. ஏன்னா கேது பயணித்து கொண்டே வருகிறது. சனி உங்கள் ஆல்ரெடி 5ஆம் வீட்டாக, அப்புறம் சனி பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டு தொடர்பு வந்துடும். சந்திரன் ஆல்ரெடி பயணிச்சுட்டே இருக்கிறனால இதனால் குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா காலப்புருஷனுக்கு 5ங்கிற சிம்மத்தில் கேது வரும்போது தடை வந்துடும். அதனால் குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது. சரி, தாய் ஸ்தானம் எப்படி இருக்குது? உங்கள் தாய் ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம், சந்திரனை வச்சு சொல்லுவோம். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற அது 7ஆம் இடமா இருக்குது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு வந்துருக்கு நிறைய பேத்துக்குன்னா, அம்மா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இல்லை அம்மா ஒரு பக்கம், கணவன். அம்மாவை இந்த மீடியம் இடையில் நின்று சின்ன சின்ன வருத்தங்கள் வந்துட்டு இருந்தது இல்லையா, அது ஒரு முடிவுக்கு வருகிறது. அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம். எப்போங்க ஒரு விடிவு காலம் வரும்? தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, குழந்தைகளோட சேர்ந்து இருக்க முடியல, குடும்ப உறவுகள் விலகி விலகி இருக்கும். இதெல்லாம் எப்போ விடிவு காலம்னா, இது விடிவு காலம் வர்றதுக்குன்னா ஆயத்த பணி இப்போ இருக்குது. இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம்னே சொல்லுவோம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி 3இல் பயணிக்கிறார், குரு பார்வை வேறு. 9 தந்தை, தந்தை வழி உறவுகள், இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள் இருக்கிறது மட்டும் இல்லை, இஷ்ட தெய்வமும் உண்டும்போம். இதில் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி ஆடி மாதத்தை திதி கொடுக்குற யோகம், புரியுதுங்களா? ஆடி மாதத்தில் 8ஆம் அதிபதி பயணிக்கும் பொழுது இறந்தவர்களோ அந்த மாதிரி இருக்கிற திதி கொடுக்கும்போது திதி அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்து அடையும். இந்த திதி பலன்கள் வரும். ஒரு சிலருக்கு இந்த பித்ரு தோஷம் அதெல்லாம் சொல்லுவோம், மாத்ரு தோஷம் சொல்லுவோம். ஏன்னா 9ஆம் அதிபதி சம்மந்தப்படுறதுனால அந்த தோஷ வழிபாடுகள் பண்ணிக்கிற காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு ராகு கேது இப்போ பயணிக்கிறனால அது சார்ந்த விஷயங்களும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் பழிக்கும். பரிகாரம் செஞ்சால் பழிக்கிற மாதிரி. இதில் முதல் 1லிருந்து 18 ஆடிப்பெருக்குக்கு மேல் உங்கள் பலாபலன் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே வேகமாக ஸ்பீடாக பண்ண வேண்டிய வரும். எல்லாமே கொஞ்சம் குயிக்காக, பொருளாதார ரீதியாகவும் எல்லாமே வேகமாக அடிக்கடி பயணங்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், பத்திரம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்க்கும்போதே என்ன கொஞ்சம் திடுதிடுன்னு பண்ணுற மாதிரி இருக்குமோ, உங்களுக்கு யோசிக்கக்கூட நேரம் இருக்காது. அதனால் இப்போவே ரெடி ஆகிக்க வேண்டிய காலகட்டம். சரி, லாபஸ்தானம் எப்படி சார் இருக்குது? 11ஆம் அதிபதி 12லிருந்து தேவையற்ற விரயங்கள் கொடுத்துட்டு இருந்தது. சனி வக்ரம் பெற்றிருக்கு இல்லையா, 11ஆம் வீட்டை நோக்கி பயணிச்சிட்ருக்கார். தடைப்பட்ட லாபமெல்லாம் இப்போ திரும்பி மீண்டும் வருகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், உங்களுக்கு லாபம் கொடுத்துட்டு இருந்த முதல்ல என்ன தொழில் லாபம் கொடுத்தது, முதல் எந்த விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி அது திருப்பி வரும்போம்.
மூத்த உறவுகள், சித்தப்பா என்ற வர்க்கத்தின் மூலம் ஆதாயம். அண்ணா என்று கூறுகிற அந்த உறவுகள் அண்ணான்னு சொல்கிறது, அந்த வகையில் ஆதாயம்னே சொல்லுவோம். இதில் நகை சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க, நகை சீட்டு, அப்புறம் சிறு சேமிப்புக்காக சின்ன சின்ன சீட்டுகள் போடுறவங்க, அவங்கெல்லாம் இப்போ அதாவது அறுவடை செய்யக்கூடிய பயன்பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. சரி, உங்கள் ராசியில் ராகு பயணிக்கிறனால பாம்புக்கு பால் ஊற்றி வந்தால் உங்கள் ராசியில் இருக்கிற மனக்குழப்பங்களும் தீரும் உறுதியாக. ஒரு மழை வரும் காலத்தில், நல்லா கவனிங்க, மழை வரும் காலத்தில் மழை நீரை பிடித்து உங்கள் வீடு, இடம் இதெல்லாம் தெளித்து விடுங்க. இட தோஷம் இருந்தாலும் விலகிற காலகட்டம் வந்திருக்கு. சரி, ஒரு சில எண்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அந்த என்ன எண்கள் அப்படின்னு பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா 6வது நம்பர், 1வது எண், 9, இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர். கேது 7ல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் கொடுக்க போகிறார். உறவுகளுக்கு தான் தடை, பட் பார்ட்னரை கொண்டு வரணும் இல்லையா? சரி, கிழமையில் நல்லா கூட, கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, ஒரு சில ராகால யமகண்ட காலமும் உங்களுக்கு வேலை செய்யும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.